சரி, நம்ம பின்னங்களை வந்து எதுல பார்த்துக்கிறோம் இது வரைக்கும்? நிறுத்தல் அளவை, அதாவது எடையில பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்? முகத்தல் அளவில் பார்த்தோம், லிட்டர். இப்போ வந்து நம்ம நேரத்துல பின்னங்களை பார்க்க போறோம். நேரத்துல என்னென்ன பார்க்க போறோம்? பின்னங்களை பார்க்க போறோம். அரை, கால், முக்கால். இதை வந்து எதுல பார்க்க போறோம்? நேரத்துல பார்க்க போறோம். இதுதான் நம்ம வழக்கமா பயன்படுத்துற கடிகாரம். இந்த கடிகாரத்தில் நம்ம முக்கியமா பார்த்தோம்னா 12 எண்கள் இருக்கு இல்லையா? இது ஒரு முழு வட்டம். இது என்னது? ஒரு முழுமையான வட்டம். 12ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இது இப்போ 12ல இருந்து 1க்கு போச்சுன்னா 5 நிமிஷம். எவ்வளவு சொல்றோம்? அப்போ 12 5 எவ்வளவு? அது 12 5 60. அப்போ ஒரு வட்டத்தை வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 60 நிமிடங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இங்கிருந்து இங்க ஃபுல்லா வந்தா 1 மணி. இது இந்த நிமிஷம் முள் வந்து 60 நிமிஷம் வந்தா எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். இப்போ இதுல தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? பின்னங்களை பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதே டைம் பீஸ் தான், ஆனா நம்ம கை வசதிக்காக கொஞ்சம் மாத்தி நிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 6 மணி சொல்றோம். எவ்வளவு சொல்றோம்? இத 6 மணி சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது ஃபுல் வட்டம் நினைச்சுக்கோ. எவ்வளவு பாகம் வந்திருக்கு? கால் பாகம் வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? கால் பாகம் வந்து. அதை எப்படி சொல்லலாம்? இப்படியும் காமிக்கலாம் இல்லையா? எவ்வளவு வந்திருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கால் பாகம் என்ன பண்ணுது? இது வந்திருக்கு. அப்போ 6 கால், 6 கால், 4ல் 1. சரியா? அப்படி பிரிச்சிடும். எப்படி பிரிக்கிறோம்? 6 கால். அதே இங்க வந்துச்சுன்னா 6 20 25, இங்க வந்தா 30. 6 30ன்னு சொல்றோம். இந்த வட்டத்தினுடைய பாதி என்ன பண்ணுச்சு? இந்த முள்ளு வந்து கடந்து வந்துச்சு. அப்போ அரை பாகம், அரை இல்லையா? இதுல அரை பாகம். அத என்னன்னு சொல்றோம் நம்ம? 6 அரை. அதான் என்னன்னு சொல்றோம்? 6 அரை. இப்ப டைம் என்ன ஆகுதுன்னா 6:30 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த அரை பாகத்தை இந்த முள்ளு கடந்து வந்ததுனாலதான் இது என்னன்னு சொல்றோம்? 6:30 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் இங்க வருது 35 40, இங்க வந்து 45 வந்து. அப்போ இந்த கால் பாகத்தை கடந்துச்சு, இந்த கால் பாகத்தை கடந்துச்சு, இங்க இருக்கிற கால் பாகத்தையும் கடந்துச்சு. அப்போ இந்த முள்ளு எவ்வளவு கடந்திருக்குன்னா 3/4 பாகத்தை கடந்துச்சு இல்லையா? 4ல் 3 பகுதியில கடந்துச்சு. இதை என்னன்னு சொல்றோம்? 3/4. 6:45. டைம் எவ்வளவு ஆகுதுன்னா 6:45. திருப்பியும் முழுசா இங்க வர்றப்போ 7 மணின்னு சொல்லி. புரியுதா? சரி, இதே நம்ம தனியா பின்னங்களா வச்சு பார்க்கலாம். இந்த முழு வட்டத்தை தான் எத்தனை நிமிஷமா பிரிச்சிருக்கிறோம்? 60 நிமிஷம். இதை வந்து 60 நிமிஷமா பிரிச்சிருக்கிறோம். 12 இல்லையா? 12 5 60. 1 மணி நேரத்துக்கு அந்த பெரிய முள் ஒரு தாட்டி சுத்தி வர்றது. எவ்வளவு சுத்தி வருதுன்னா 60 நிமிடங்கள் சுத்தி வருது. இது வந்து என்னது? கால் பகுதி. அதாவது ஒரு முள்ளு வந்து பெரிய முள் இங்கிருந்து இங்க 3 கிட்ட வர்றப்போ கால் பகுதியை கடந்துருது. அந்த கால் பகுதியை தான் இங்க வச்சிருக்கோம். இந்த கால் பகுதிய எத்தனை நிமிஷம்? கால் பகுதின்னா 60 4ஆல வகுத்தீங்கன்னா 15 நிமிடங்கள் வருது. 15 நிமிடங்கள் தான் என்னது? கால் பகுதி. அப்போ அந்த கால் எப்படி எழுதுவோம் நம்ம? 4ல் 1. அதாவது இந்த 4 பங்கு 1 2 3 4. இந்த 4ல ஒரு பகுதி இங்க எழுதுறோம், மொத்த பங்கை இங்க எழுதுறோம். அப்போ ஒரு மணியில வந்து 1/4 மணி நேரத்தை நம்ம என்ன பண்றோம்? இப்படிதான் கணக்கு போடுறோம். அடுத்ததா நம்ம என்ன சொல்றோம்னா முழு வட்டத்தினுடைய பாதி பகுதியை அந்த பெரிய முள்ளு கடந்துடுது. அரை பாகத்தை, அதாவது அரை பாகத்தை கடந்துடுது. இதுதான் அந்த அரை பாகம். அரை பாகம் 60ல பாதி 30. அதாவது 30 நிமிடங்களை கடந்துருது. அத அரை மணி நேரம் சொல்றோம். எவ்வளவு சொல்றோம்? அரை மணி நேரம் அப்படின்னு சொல்றோம்.
இப்போ இங்க தொடங்கின முள்ளு ஒரு கால் பாகம், அடுத்த கால் பாகம், அடுத்த கால் பாகம், மொத்தம் 3 கால் பாகத்தை தாண்டி வந்துச்சு. அதை என்னன்னு சொல்றோம்? 3/4 மணி நேரம்ன்றோம். அதனுடைய வடிவம் தான் இது. இதுவும் ஒண்ணுதான். அப்ப 3/4 மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 நிமிடங்கள். எத்தனை நிமிடங்கள்? 45. அப்ப 3/4ன்றது என்ன பண்றோம்னா 4 பாகம். இந்த 4 பாகத்துல 3 பாகத்தை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெயிண்ட் பண்ணிருக்கோம். அப்போ 4ல் 3, அதுதான் என்னன்னு சொல்றோம்? 3/4 அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னன்னு சொல்றோம்? 7 மணி சொல்றோம் இல்லையா? இப்போ கால் பங்கு வந்துச்சு. 7:15. இப்போ 7:30. இப்போ 7. இப்போ இப்போ யார் 8னது? தப்பு. இது எவ்வளோ? 8:15. இப்போ 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 9. சரியா? இப்போ அந்த கடிகாரத்தில் பார்த்து பின்னத்தில் வந்து நம்ம என்ன எழுதணும்? மணிகளை எழுதுறோம். இப்போ என்ன டைம் எழுதி பார்க்கலாம். 9 மாத்து மணி. இது என்னன்னு சொல்றோம்? என்ன டைம்னு சொல்றோம்? 9:15. எவ்வளோ இது? 9:30. அடுத்தது இது எவ்வளோ சொல்றோம்? 9:15. சரியா? வைமா எழுதுற. எவ்வளோ சொல்றோம் அத? எப்படி டைம் எப்படி சொல்லுவ? 12:15. சரி, அடுத்தது இது என்னன்னு சொல்றோம்? 12:30. அடுத்தது இது எவ்வளோ சொல்றோம்? 12:45. இவ்வளோ தான் செந்தில.